என் பேரு ரோஷினி. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்து லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் பஞ்சாப்ல பிடெக் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நாங்கள் நியூஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி வந்து வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. எங்களுக்கு எங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இந்த ட்ரோன் இதெல்லாம் வரும்போது பார்த்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஊருக்கு வர சொல்லனாலையும் நாங்கள் வந்து கிளம்பி இங்கே டெல்லி வந்துட்டோம். டெல்லியிலேருந்து இப்போ சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். சேஃபாக தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். நாங்கள் இருந்த இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு முதல் நாள் நைட்டெல்லாம் ட்ரோன் இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் நேரில் வீடியோஸில் பார்த்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் கிளம்புனது வந்து கொஞ்சம் அவசரமாக தான் கிளம்புனோம். நாங்கள் கிளம்பும் போது நல்லா சேஃபாகவே கிளம்பி ஃப்ரீயாகவே ரோட்வேஸில் டிராஃபிக்ஸ்லாம் இல்லாமல் ஃப்ரீயாகவே டெல்லி வந்துட்டோம். தமிழ்நாடு டீம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. டெல்லியில வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல ஸ்டே பண்ணோம். அவங்க இது ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க, ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. சேஃபா ஃபீல் பண்ணோம். நல்லா கிளீனாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பாதி பேர் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அங்கதான் இருக்காங்க. எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. சார் நாங்கள் நைட்டு பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறோன்னா அது காரணமே அவங்க தான் சார். நாங்கள் என்ன தான் பார்டர் பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்க எங்கள் பக்கத்தில் இருந்து அவங்க எங்களை காப்பாற்றுறதுனால தான் சார் நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இராணுவ வீரர்களோட உறுதுணைப்பு ரொம்ப நிறையாவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் அவசரமாக நாங்கள் வீட்டிலேருந்து சொன்னனால நாங்கள் கிளம்பும் போது நாங்கள் தமிழ்நாடு கூப்பிடும் போது தமிழ்நாடு ஹெல்ப்லைன் கூப்பிட்டப்ப அவங்க டெல்லிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. டெல்லியிலேருந்து அப்புறம் எங்களை டெல்லியில் கூப்பிட்டுட்டு டெல்லி ஹவுஸில் ஸ்டே பண்ண வச்சு ஃபுட்டு ஸ்டே எல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எங்களை ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து திருப்பி இங்கேருந்து பிக்கப் பண்ணி வீட்டு விடுற வரைக்கும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருந்தாலும் போக போக நவுந்து வந்துட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி 120 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு அட்டாக் நடந்தது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்கள் காலேஜ் சைட்லேருந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் காலேஜ் சைட்லேருந்து சப்போர்ட் இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் மூவ் பண்ணும்போது இமீடியட்டாக லீவ் அப்ளை பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கும் பிளாக் அவுட் ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் பிளாக் அவுட் ஏரியாவில் இருக்கிற பசங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நெட்வொர்க் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க.